நீங்கள் யாருமா? சாந்தா அம்மா? நான் சாந்தாம்மா சமையல் செய்கிறேன். 20 வருஷமாக சமையல் செய்கிறேன். நான் எனக்கு எந்த சமையலும் எனக்கு செய்வேன். நான் இன்னைக்கு முதல் வந்து சமையல் செய்யறதுக்கு வந்த இடத்துல நான் ஸ்வீட்டு காரம் செஞ்சுருக்கேன். அது வந்து கேரட் அல்வா செஞ்சுருக்கேன். கேரட் அல்வா 3/4 கிலோ, 1/2 கிலோ கேரட்டுக்கு ஒரு 1/2 கிலோ வெல்லம் போடலாம், இல்லைன்னா 350 400 போடலாம். நமக்கு ஒரு நிமிஷம் இருங்கம்மா. உங்களோட கேரட் அல்வாவை நாங்கள் எல்லாம் நேற்று நீங்கள் பண்ணது சாப்பிட்டுட்டு இவ்வளவுதான் பாக்கி இருக்கு. இது நீங்கள் எப்படி பண்ணினீங்க? எவ்வளவு கேரட் வாங்கினீங்க? என்னென்ன சாமான்? அது 3/4 கிலோ வந்து 1/2 கிலோ நான் 350 வெல்லம் போட்டுக்கினேன். வெள்ளத்தை நல்லா தூள். எவ்வளோ? 3/4 கிலோ கேரட்டுக்கு? 3/4 கிலோ கேரட்டுக்கு நான் 1/2 கிலோ போட்டுக்கினேன். கம்மியாக செஞ்சோம்னா நம்ம கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ நான் 3/4 கிலோ கேரட்டு செஞ்சதுக்கு 1/2 கிலோ வெல்லம் போட்டுக்கினேன். வெல்லம் போட்டு நான் திக்காக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கினேன். அப்புறம் கேரட்டை நல்லா சீவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுனேன். முந்திரி எல்லாம் உடைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு கேரட்டு தண்ணி திட்டமாக பால் தண்ணி 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 லிட்டர் தண்ணி, இல்லை அது மேற்கொண்டு கூட தண்ணி ஊற்றிக்கலாம். பாலும் தண்ணியே கலந்து அதில் வேகணும். ஓகே. முதல்ல வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கணும். அதை கரைச்சி வடிகட்டி வச்சுக்கணும். அப்புறம் 3/4 கிலோ கேரட்டை நல்லா சீவணும். மெலிசா இந்த பூ செய்யணுமா நல்லா பூவாட்டம் வரணும். அதை நம்ம முதவே பால் தண்ணி காய்ச்சணும். தண்ணி வேற பாத்திரத்தில் காய்ச்சணும். வானல்லே பால் காய்ச்சக்கூடாது. தண்ணி பாத்திரம் வேற பாத்திரத்தில் காய்ச்சிட்டு வானல்ல கொஞ்சம் அது பக்கத்துல நெல்லுங்க. நீங்க சாமான் பக்கத்துல. இப்போ பால் ஒரு பாக்கெட் வச்சிருக்கீங்க. என்ன பால் வேணா விடலாம், பசும்பால் கூட விடலாம். 1/2 லிட்டர். 3/4 கிலோ கேரட்டுக்கு எவ்வளவு வெல்லம் சொன்னீங்க பாகுக்கு? ஐ மீன் கரைக்கிறதுக்கு 1/2 கிலோ 450 கூட போட்டுக்கலாம். வெல்லம் கம்மி, நம்ம தித்திப்பு கம்மியாக வேணா 400 கூட போட்டுக்கலாம். ஓகே. அப்போ ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துட்டு அதுக்கு 1/2 லிட்டர் தண்ணியை விட்டு பாலை நல்லா கொதிக்க வைக்கணும். வெல்லத்தை கரைச்சு வடிகட்டி வச்சுட்டு இருக்கணும். திக்கா கரைக்கணும், ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது. ஓகே. ஏன்னா நமக்கு பாலும் தண்ணியை சேர்ந்ததுல கேரட் வேகுது. ஏன்னா அதுல வெந்து குழஞ்சி இருக்கும். அப்ப அந்த நேரத்துக்கு நம்ம தண்ணியா வெள்ளத்தை ஊற்றக்கூடாது. திக்கா அதையும் கரைச்சிக்கிட்டு தான் வடிகட்டி ஊற்றிடுவோம். 3/4 கிலோ கேரட்டை நல்லா மெல்லிசா சீவி வச்சுக்கிறோம். சீவி வச்சுக்கிறீங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 லிட்டர் தண்ணி வானலியில வச்சு நல்லா கொதிக்க விடணும் இல்லையா? அதுவே வேற பாத்திரத்துல காய்ச்சிடணும்மா. அது காரம் செய்யற வானல்ன்றதுனால அதுலயே பாலை காய்ச்சக்கூடாது. தனியா நம்ம பால் பாத்திரத்துல காய்ச்சி அப்புறம் தான் ஒண்ணு சேர்த்து வானல்ல. வானலியில காய்ச்சக்கூடாது. பால் பாத்திரத்துல 1/2 லிட்டர் பாலையும் 1/2 லிட்டர் தண்ணியும் காய்ச்சி அதை வானலியில விடணும். விட்டு அதுக்கப்புறம் துருவின கேரட்டை போட்டு வேக வைக்கணும். அது வேக வைக்கும் போது கிளறிட்டே இருக்கணுமா? உப்பு அதுல போட்டுடணும். இனிப்புக்கு உப்பு போடலாமா? ஆமா, இனிப்புக்கு உப்பு போட்டாதான் நமக்கு இனிப்பு கம்மியா இருக்கும். அப்படி நம்ம உப்பு போடலன்னா எப்படின்னா நமக்கு அதிகமா வெல்லம் இருக்கும், தித்திப்பு தெரியாது. இதனால இந்த பால் காய்ச்சறது ஒண்ணும் ஆகாது இல்லையா? பால் மட்டும் தனியா காய்ச்சி அதுல உப்பு போடனா பால் தெரிஞ்சிடும். ஸோ அந்த சீவின கேரட்டை போட்டதுக்கு அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு போடணும். அப்புறம் இது நல்லா என்ன ஆகணும்னு சொல்ல பொங்கி பொங்கி வருமா? பொங்கி வருமா அந்த பால்? ஆமா, பொங்கி வரும். பால் நம்ம கிண்டிக்கினே இருக்கும். பொங்காத அளவுக்கு நம்ம தீயை சூடு வைத்துட்டு நல்லா பொங்கி வர டைம்ல சிம்மில வச்சு கிண்டினே இருந்தாலும் வெந்துடும். ஆனா அந்த பாலும் கேரட்டும் ஒண்ணு சேரணும். ஒண்ணு சேர்ந்து குழஞ்சி வரணும். குழஞ்சி கேரட்டும் பாலும் நல்லா குழஞ்சி சுண்டன பிறகு ரொம்ப கட்டி பதத்துக்கு வர டைம்ல நம்ம என்ன பண்ணா அப்பதான் வெள்ளை பாக விடணும். ஐ மீன் வெள்ளை வடிகட்டினத பாகுன்னு தப்பா சொல்லிட்டேன். வடிகட்டி ஊத்திடணும். ஊத்தி கிண்டினே இருந்தோம்னா அதுவும் எல்லாம் ஒன்னா சேரும். ஆமா, ஒன்னா சேர்ந்து எல்லாம் இழுத்த பிறகு முந்திரி திராட்சை நெய்ல வறுத்து அதில் கொட்டிடணும். கொட்டிட்டு அப்புறம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் போடணும். ஆனா நெய் எவ்வளவு கொஞ்சம் கூட ஊத்துறமோ நல்லா இருக்கும். நல்லா கிடையாது. நெய் கிண்டும் போதே நெய் விடணுமா? ஆமா, கிண்டும் போது நாங்க தனியா காய்ச்சி லாஸ்ட்ல கொஞ்சம் நெய் காய்ச்சி நெய் விடணும். ஓகே. ஏலக்காவும் போடுறோம். அதுக்கப்புறம் இதுக்கு முந்திரி கிஸ்மிஸ்லாம் தனியா ஒரு வானிலையில வறுத்து அதோட சேர்க்கணும். சேர்த்து கலக்கணும். அதோட பாதாம் பிஸ்தா என்ன வேணா போடலாம். பாதாமும் போடலாம், பாதாம் பிஸ்தா இப்படியோ. இல்லையா முந்திரி திராட்சை போதும்னா முந்திரி திராட்சையோட விட்டுடலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேற்றுக்கு நிறைய நீங்கள் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிட்டுட்டோம்.
ஓகேம்மா. இப்போ வந்து உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப் இல்லைங்கிறீங்க. யாருக்கு என்ன சந்தேகம் வேணாலும் உங்களை ஃபோனில் பண்ணி கேட்டுப்பாங்க. உங்கள் நம்பர் என்ன? 934 2 000 345 934200345. அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணால் என்ன டவுட்னாலும் யார் வேணால் கேட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா வாய் ருசியாக உடலுக்கு ரொம்ப சத்தானதாக இருந்தது. ஏன்னா எல்லாரும் சீனி தான் போடுவாங்க, வெள்ளை சீனி நல்லதில்லைன்னு நிறைய பேர் சொல்கிறதுல இதில் வந்து வெல்லம் போடலாம், இல்லை கருப்பட்டி போட்டு கூட செய்யலாம். ஏன்னா இனிப்பு சாப்பிடணுங்கிற கருப்பட்டி போட்டோம்னா கருப்பாக இருக்கும். இப்ப நம்ம வெல்லம் கொஞ்சம் வெள்ளையா இருக்கிறது போட்டோம்னா அது வந்து கொஞ்சம் பாக்கிறதுக்கு கொஞ்சம் இருக்காது. இது வந்து கேரட் அல்வா தான்ன்றதுனால கொஞ்சம் வெள்ளையா இருக்கிற வெல்லம் போட்டாதான் கேரட் தெரியும். நீங்க கருப்பட்டி போட்டீங்கன்னாக்கா அது கருப்பா மாறிடும். ஏன்னா உங்களுக்கு என்ன போட்டு செஞ்சாங்கன்னு தெரியும். ஆனா இப்ப நானும் யூடியூப்ல சொல்லிட்டேன், எல்லாம் தெரியும். நம்ம விருப்பம் தான், எந்த வெள்ளம்னாலும் போடலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாய் மணக்க நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டோம். எல்லாம் இந்த பாத்திரம் நிறைய இருந்தது. நீங்கள் பண்ணது இவ்வளவுக்கு குறைஞ்சிடுத்து பாருங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றிம்மா. யார் நீங்கள் வந்து எங்கே வேணாலும் போவீங்களா வேலை பார்க்கறதுக்கு? வெளிநாடு எங்கனாலும் கூப்பிட்டாலும் போவீங்க இல்லை? பாஸ்போர்ட்டும் இருக்கு. ரெனியூ பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது உங்களை நீங்கள் வந்து சைவம் அசைவம் எல்லாமே நல்லா பண்ணுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் உங்களை எங்கள் வீட்டில் வந்து இதை நீங்கள் பண்ணி காட்டி யூடியூப் போடணுன்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நன்றிம்மா.